Kashmiri Pulao. ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஸ்டர் ஜெயக்குமார். சுவையான காஷ்மீரி புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். காஷ்மீரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே நல்ல ஒரு ஆப்பிள் பழங்கள் மற்றும் அங்கு விளையக்கூடிய மிளகாய் எல்லாமே ரொம்ப இனிப்பாகவே இருக்குங்க. காரம் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு குளிர்ச்சியான இடத்துல இருந்து நம்ம புலாவ் பண்ண போகிறோம்னா எப்படி பண்ணுவோம்? இனிப்பாக தான் இருக்கும் இல்லைங்களா? இனிப்பும் காரமும் கொஞ்சம் கலந்த அருமையான காஷ்மீரி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காஷ்மீரி புலாவ் பண்ணுறதுக்கு நம்ம பொதுவாக குக்கர் பாத்திரம் அல்லது ஒரு வாயகன்ற வானொலியை உபயோகப்படுத்தலாம். அப்படி நான் வந்து ஒரு குக்கர் பாத்திரத்தை உபயோகப்படுத்துகிறேன். ஏன்னா பொதுவாக நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்களா குக்கர் பாத்திரத்தில். அதில் 2 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம் அல்லது சமையல் எண்ணெய், எது நம்மளுக்கு சுலபமோ அதை உபயோகப்படுத்திக்கலாம். இப்போது இதற்கு அதிகமான மசாலா பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டாம். கிராம்பு, சோம்பு மற்றும் ஏலக்காய் இது மட்டுமே போதுமானது. இப்போ நம்ம கிராம்பு, சோம்பு மற்றும் ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கோம். இது கூட திராட்சை பழங்கள், முந்திரி மற்றும் நம்ம வேறு ஏதாவது பருப்பு வச்சுருந்தோம், பாதாம் ஏதாவது வச்சுருந்தோம்னா அந்த பருப்பையும் இப்போ போட்டுடலாம். பார்த்தீங்களா, லேசாக வதக்கி கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குடை மிளகாய் அல்லது காஷ்மீரத்து மிளகாய், இந்த மிளகாயை நம்ம போட்டுக்கலாம். காரம் இல்லாத இந்த குடை மிளகாய் தான் உபயோகப்படுத்துகிறோம். இது நான் வந்து 2 நிறங்கள் உபயோகப்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த நிறத்தை உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது ஆப்பிள் பழம். இதுவும் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சாதத்துக்கு தேவையான மொத்தமான உப்பையும் இப்பயே போட்டுடணும். அடுத்தது சிறிதளவு அல்லது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள். இப்போ கமலா பழம் அல்லது ஆரஞ்சு பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழத்தினுடைய சாறு நம்ம எடுத்துருக்கோம். விதைகளை மட்டும் நீக்கிவிட்டு அந்த பழத்தில் இருக்கக்கூடிய அல்லிகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இதில், அப்போ தான் சுவை கூடும். அதனால் நம்ம அதை போட்டிருக்கோம். இப்போ பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற அரிசியின் அளவு இதே போன்ற ஒரு கப்பு. அதே அளவுக்கான பழச்சாறை உபயோகப்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த பழச்சாறு ஒரு கொதி வரணும். அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசியை நல்லா கழுவி நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை சாதாரணமாக தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த அரிசி இதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய புலாவ் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்களா, நல்லா கொதி வர தொடங்கிடுச்சு. அரிசி வேக ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பழச்சாரத்துலேயும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்மக்கிட்ட வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நேராக ஒன்றுமே இல்லை, ஒரு வடிகட்டியில் இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன். இப்போது தண்ணி வடித்த இந்த அரிசியை, ஒரு கொதி வந்த நிலையில் இருக்க அரிசியை இதுக்குள்ளே போட்டுடலாம். உப்பு, காரம் எல்லாம் ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம். செரி பழங்களை கடைசியாக போட்டுக்கலாம். Tutti-fruityயை மட்டும் இதில் போட்டுடலாம். இப்போது குக்கர் விசிலோட கூடிய மூடியை நம்ம இதில் போடுறோம். சிறு தீக்கு அடுப்பை மாற்றிட்டு நம்ம சரியாக ஒரு 10 நிமிஷம் இதில் வச்சு எடுத்துடலாம். இப்போ சரியாக 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம குக்கர் பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய அருமையான காஷ்மீரத்து புலாவ் எப்படி தயாராகிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை நல்லா எல்லா பழச்சாறையும் உள்வாங்கியிருக்கு. அதே நேரத்தில் அருமையாக வெந்து மிருதுவாகவும் இருக்குது. இப்போ இதை வந்து ரொம்ப, அதாவது எப்போவுமே எந்த புலாவுமே நம்ம வந்து வேகமாக கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. பக்கவாடுகள்லேருந்து கிளறி உள் பக்கமாக அதை அப்படியே கொண்டு வர்றோம். அப்படி நாமளும் இப்படி இதை திருப்பி விடலாம். பொலன்னு உதிரக்கூடிய நம்மளுடைய காஷ்மீரத்து புலாவ் தயார். பரிமாறும் பொழுது செடி பழங்களை மேலே வச்சு அலங்கரித்து இந்த புலாவை நம்ம பரிமாறலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான காஷ்மீர் புலாவ்
எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது ரொம்ப சுவையாக இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான இந்த புலாவை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.